வணக்கம் நேயர்களே, தீகா தர்ஷன் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு உங்கள் அனைவரையும் இந்த சேனல் நிகழ்வுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதுவரையிலும் ஒரு செய்தி வாசிப்பாளராக அறியப்பட்ட சௌதாமணி எனும் நான் இன்று முதல் இந்த தீகா தர்ஷன் சேனல் மூலமாக உங்கள் ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளும் அடியெடுத்து வைக்க இருக்கின்றேன். ஒவ்வொருவரிடமும் மனம் வந்து பேச இருக்கின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்றான் முண்டாசு கவி பாரதி. பாரதம் என்றால் ஒளியில் திளைத்தது, ஞானத்திலே திளைத்தது. பாரினில் உள்ள தேசங்களிலெல்லாம் உயர்ந்த தேசம் என்னுடைய பாரத தேசம் என்று நாம் மார்த்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் நம்முடைய பாரத தேசம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி உலகமே போற்றும் அளவு பெரிய மதிப்புடனும் பேரானந்தத்துடனும் வாழ்ந்த ஒரு தேசம். அத்தகைய பாரதத்தில் அறிவியலாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், சாஸ்திரங்களாகட்டும், வான சாஸ்திரங்களாகட்டும், உயிரியல் தொழில்நுட்பமாகட்டும், இயற்பியலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், அணு விஞ்ஞானமாகட்டும், மருத்துவமாகட்டும், கலையாகட்டும், இலக்கியமாகட்டும், எந்த துறை என்றாலும் அதில் ஓங்கி உயர்ந்து உலகமே வியக்கும் அளவுக்கு பல பல சாதனைகளை படைத்த நாடுதான் நம்முடைய பாரத நாடு. இயற்கை மருத்துவத்தையும் இயற்கை விவசாயத்தையும் உலகிற்கே கொடுத்து உலகம் நம்மை பின்பற்ற வழி கொண்டு வந்ததும் வழி கொடுத்ததும் நம்முடைய பாரத நாடுதான். சீன பயணி யுவான் சுவான் சொல்கிறார், இந்தியா பூட்டு போடப்படாத ஒரு நாடு, அது மட்டுமல்ல உலகிலேயே மிகவும் நேர்மையானவர்கள் என்கிறது ரீடர்ஸ் டைஜஸ்ட். 2ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த அர்னியன் என்பவர் சொல்கிறார், இந்துக்கள் பாரதியர்கள் பொய் சொல்ல தெரியாதவர்கள் என்கிறார். அதுபோல ஆங்கில நீதிபதி கர்னல் ஸ்லீமன் சொல்கிறார், நான் நூற்றுக்கணக்கான வழக்குகளை எல்லாம் நடத்தி இருக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு பொய்யை சொன்னால் தன்னுடைய உயிரை, தன்னுடைய சொத்தை, தன்னுடைய பதவியை காப்பாற்றி இருக்கலாம், ஆனால் இந்தியர்கள் பொய் சொல்ல மறுக்கிறார்கள் என்கிறார். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சம்சுதீன் அப்துல்லா என்ற அறிஞர் சொல்கிறார், பாரதியர்கள் எண்ணிக்கையில் கடல் மணலை போன்றவர்கள், ஆனால் அவர்களுக்கும் ஏமாற்றுதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த வகையிலும் அவர்கள் அட்டூழியங்கள் செய்வதில்லை. வாழ்க்கையில் ஆசையும் மரணத்தில் அச்சமும் எந்த காலத்திலும் அவர்களை தீண்டியது இல்லை என்கிறார். அப்படிப்பட்ட இந்த நாடு, நம்முடைய பாரத நாடு, கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் பெயர் போன ஒரு நாடு. நம்முடைய கலாச்சாரத்தில் ஆயிரம் அறிவியல் நுணுக்கங்கள் பொதிந்து கிடக்கின்றன. நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தவற்றில் உலகமே நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்ததாக பல சரித்திர வரலாறுகள் கூறுகின்றன. உலக அளவில் கலாச்சாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இன்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் உறவு முறைகளில் நாம் பார்த்தோம் என்றால் 5 பேரில் ஒருவர் மனநோயாளியாகி மருந்து மாத்திரையுடன் தெரிவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இன்று பல நாடுகளும் நம்முடைய பாரத நாட்டை போல கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கியவைதான். ஆனால் அந்த நாடுகள் எல்லாம் தன்னுடைய கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க தவறியதன் காரணமாக பிற கலாச்சாரத்தால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் நாமோ ஒன்றிணைந்து நம்முடைய வேர், நம்முடைய மண்ணின் மரபானது நம்முடைய கலாச்சாரத்தால் நம்மளை எல்லாம் கட்டி அணைத்து ஒன்றாக இன்று காப்பாற்றி உலகின் குருவாக நிற்கிறது. இதுவரையிலும் பாரதத்தின் கலாச்சாரத்தையும் தொன்மையும் பற்றி நீங்க எல்லாம் கேட்டீங்க. ஆனா நம்மள எத்தனை பேரு இதையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கோம்? எத்தனை பேரு இதை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறோம்? எத்தனை பேரு இதையெல்லாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்டா இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ அந்த வகையில நம்முடைய பாரதத்தின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றவும், இழந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கவும், நம்முடைய வீர வரலாற்றை உலகிற்கு சொல்லவும், திரிக்கப்பட்ட வரலாற்றை திரித்து எழுதவும் உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த தீகா தர்ஷன் சேனல். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி பக்குளி ஆற்றத்திடையே பண்பலை அடுக்கத்திடையே பிறந்து குமரியிலே குறுந்தாகி, போகையிலே மருந்தாகி, மதுரையிலே மடந்தையாகி, காவிரி கரையிலே காலார நடந்து, கங்கை கரை வரை தோளோடு நிமிர்ந்து, விந்திய மலை வரை வாளாலே அளந்து, சேர சோழ பாண்டியரெனும் மூவரசர் மடியிலே தவழ்ந்து, முச்சங்கு தொட்டிலே கிடந்து, மூவரசர் மஞ்சத்திலே தொகிழ்ந்து, காலத்தால் பூத்து கருத்தால் முதிர்ந்து, கானமாய் திரிந்து, ஞானமாய் சுரந்து, வானமாய் விரிந்து, 2000 ஆண்டுகளாய்
அடர்களையும் இடர்களையும் தாண்டி நமது அன்னையரும் தந்தையரும் ஆர்த்தெழுந்து வளர்த்தெடுத்ததுதான் நம்முடைய அன்னை தமிழ். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் முண்டாசு கவி பாரதி. இந்திய மொழிகள் 29 மொழிகளையும் அந்நிய மொழிகள் 3 மொழிகளையும் கற்றுணர்ந்த பின்னர் தான் அவன் இவ்வாறு சொன்னான். நம்முடைய மொழியானது மிகவும் தொன்மையான மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மூத்த தமிழ் நம்முடைய தமிழ் என்று அதனுடைய தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. நம்முடைய தமிழ் மொழி என்பது நம்முடைய பொக்கிஷம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கணியன் பூங்குன்றனாரின் மொழி வழிப்படி தமிழரின் பண்பாடு உலகிற்கு உணர்த்தப்படுகிறது. மொழிக்கு இலக்கணம் வகுத்த தமிழன் தன்னுடைய வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்து அதன்படி வாழ்ந்து இன்று உலகிற்கே சிறந்த ஒரு பண்பாட்டினை சுட்டிக்காட்டியுள்ளான். ஒரு பண்பட்ட நிலத்தில்தான் வேரும் நாற்றும் வளர முடியும். அதுபோல இந்த சமூகம் பண்பட நம்முடைய பண்பாடுகளை சமூகத்திற்கு விதைத்து உலகிலேயே சிறந்த நாகரிகத்தையும் தொன்மையையும் கொண்டது நமது பண்பாடு என்று தமிழன் தன்னுடைய பண்பாட்டை உணர்த்தியுள்ளான். மனித குலம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட மனித குலம் எப்படி வாழக்கூடாது என்று உலகிற்கு சொன்னது தமிழரின் பண்பாடு. எனவே தமிழரின் பண்பாடு ஒரு பொக்கிஷம். ஆனால் அந்த பண்பாட்டை எல்லாம் நாம் பின்பற்றுகிறோமா? அந்த பண்பாடு சொன்ன வழிப்படி நாம் நடக்கிறோமா என்பது கேட்டால் அதில் ஆயிரம் கேள்விக்குறிகள் பொதிந்து கிடக்கின்றன. 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன். இந்தியாவின் எதிர்காலம் அவர்கள் கையில்தான் உள்ளது என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இளைஞர்களின் சக்தியை உலகிற்கு காட்டியவர் சுவாமி விவேகானந்தர். ஒரு நாட்டின் வளர்ச்சி, ஒரு நாட்டின் முன்னேற்றம் இளைஞர்களின் கையில், இளைஞர்களின் சக்தியில் தான் இருக்கிறது. நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் நம்முடைய மக்கள் தொகையில் 50% இளைஞர்கள். ஐநா ஆய்வுப்படி 15 வயது முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் இளைஞர்கள். உலக அளவில் பார்த்தோம் என்றால் 1% இளைஞர்கள். குஜராத்தை சேர்ந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தன்னுடைய மனதில் சத்தியத்திற்கு அசைக்க முடியாத ஒரு விதையை விதைத்து அதை மன உறுதியோடு போராடியதால் தான் இந்திய மண்ணில் இருந்து அந்நிய சக்தியை விரட்ட முடிந்தது. அதுபோல இளம் வயதில் ஐன்ஸ்டீனின் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த விஞ்ஞான தாகம் எதிர்காலத்தில் அவரை ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாற்றியது. உலக நாகரிகத்தின் சிகரமாக திகழ்ந்த ரோமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக சொல்லப்படுவது அந்த நாட்டின் இளைஞர்கள் ஆடம்பரங்களிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபட்டு உயர் சிந்தனைகளையும் அவர்களுடைய ஒழுக்கத்தையும் அவர்களது உழைப்பையும் தவறவிட்டதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இன்று உலக அளவில் பார்த்தோம் என்றால் 200 கோடிக்கு மேல் அதிகமானவர்கள் எப்பொழுதுமே அலைபேசியிலே இருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர்கள் இணையத்தில் தன்னுடைய நேரங்களைத்தான் அதிக அளவில் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நம்முடைய கிரிக்கெட்டின் மகேந்திர சிங் தோனி அவர்கள் சொன்னார், நான் உபயோகிப்பது ஒரு பட்டன் செல்போனை தான் என்று சொல்கிறார். நாம் இந்த இளைஞர்கள் என்று இணையதளத்தில் நான் பார்த்தோம் என்றால் அவர்கள் எதிர்மறையான சிந்தனைகளாலும் பிளான் செய்கிறேன் பேர் வழி என்று தவறான செயல்களை எல்லாம் இந்த சமூகத்திற்கு சொல்வதன் மூலமாகவும் போதை பழக்கத்தில், மது பழக்கத்தில், வேண்டப்படாத பழக்கத்திற்கெல்லாம் அடிமையாகி தன்னுடைய இளமையை தொலைத்து, தன்னுடைய எதிர்காலத்தை தொலைத்து, தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து, ஏன் இந்த தேசத்தின் முன்னேற்றத்தை சிதைப்பதற்கும் தொலைப்பதற்கும் அந்த இளைஞர்கள் காரணியாக விளங்குகிறார்கள். எப்பேற்பட்ட தேசம் நம்முடைய தேசம்! எப்படிப்பட்ட ஆண்டோர்கள், ஞானிகள், சிந்தனையாளர்கள், பெரியவர்கள் வாழ்ந்த தேசம்! அப்படிப்பட்ட தேசத்தை நாம் அப்படியே கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த தேசம் இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு, இளைஞர்களே வாருங்கள், எங்கள் தீகா தர்ஷன் சேனல் மூலமாக நீங்களும் பயணியுங்கள். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை, உங்கள் வாழ்க்கையின் சிகரத்தை தொடுவதற்கு உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த தீகா தர்ஷன் சேனல்.